இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் சந்தோஷமா இருந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் சந்தோஷம் இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒவ்வொரு நாளும் சந்தோஷமான நாள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் பேச எத்தனை பேருக்கு புரியுது? அவர் பிறந்தது எனக்கு இந்த ஒரு நாள் மட்டும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா அது அந்த ஒரு நாளோட முடிஞ்சு போயிடும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு பிறந்ததே எதுக்காக தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இயேசு பிறந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த கிறிஸ்மஸில் நான் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இது ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, இது ஒவ்வொரு நாள் சந்தோஷமாக மாறணும்னா இயேசு உங்கள் வாழ்க்கையில் பிறக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு யாரோட வாழ்க்கையிலெல்லாம் பிறக்கிறாரோ அவங்களுக்கு இது ஒரு நாள் சந்தோஷம் இல்லை, இது ஒவ்வொரு நாள் சந்தோஷம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் சந்தோஷத்துக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் பாருங்க. லைட் போடுறோம், டெக்கரேஷன் வாங்குகிறோம், கிட்டத்தட்ட அதுவே ஒரு பெரிய பிக் அமௌண்ட்டு. நிறைய பேர் பாருங்க ட்ரெஸ்ஸுக்காகலாம் கடன் வாங்கிலாம் ட்ரெஸ் வாங்கிட்டு வருவாங்க. கிறிஸ்மஸ் எப்படி புது ட்ரெஸ் போடாமல் எப்படி வர்றது? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கேக் வாங்கி கொடுக்குறோம், நண்பர்களோடு கூட பிரியாணி சாப்பிட்றோம், வெளியில் போகிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு நாள். அடுத்த நாள் எப்பவும் போல் அதே வாழ்க்கை, அதே டென்ஷன், அப்படியே ஓடிடுவோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு நாள் கூத்து, ஒரு நாள் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக இயேசு பிறக்கலைங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் கலர் ட்ரெஸ் போட்டு சந்தோஷமா அப்படி நிற்கிறதுக்காக இயேசு பிறக்கல. ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இயேசு பிறந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் இயேசுவின் பிறப்பை நமக்கு காட்டுது. நான் பேச எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் பைபிளில் இயேசுவை குறித்து ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவோட பேரு என்ன தெரியுமா? இயேசுவோட பேரு அவர் நம்மோடு இருக்கிறாருங்கிறதா அவருடைய பேரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஒரு நாள் சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கறதுக்காக வரல, என்னை ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக தான் இயேசு இந்த பூமியில பிறந்திருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா அந்த இயேசு நம்ம கூட இருந்தாருன்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ்ல நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடிய ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா? நான் ஒரு நாள் சந்தோஷமா இருக்கக்கூடாது ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் என்னை சந்தோஷமா நீங்க காப்பாத்துங்க ஆண்டவரே. இவ்வளவு நாட்களா நீங்க என்ன பிரச்சனையோட வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது சிஸ்டர் பிரதர். உங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. உங்க வாழ்க்கையில் என்ன கடன் பிரச்சனையா, என்ன உபத்திரவம், என்ன வேதனை எனக்கு தெரியாது. ஆனா நான் தெரிஞ்சதை ஒன்று சொல்றேன் பாருங்க. இயேசு மட்டும் உங்க கூட இருந்துட்டாருன்னா இது ஒரு நாள் சந்தோஷம் இல்லை, இது ஒவ்வொரு நாள் சந்தோஷமா கர்த்தர் இதை மாற்றி போட்டுருவார். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. அதனாலதான் அவர் பூமிக்கு வந்தாரு. பாவத்திலையும் சாபத்திலையும் நோயிலையும் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கவும், அவர்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கவும், அவர்களை புதிய மனுஷனாக மாற்றவுமே இயேசு இந்த பூமிக்கு வந்தாராம். அதனாலதான் பைபிள் ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் நமக்கு இப்படி சொல்லி தருது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு சொல்றாரு சிஸ்டர் பிரதர், அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன்.
உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவதற்கு ஒரே வழி இருக்கு. அந்த வழி இயேசு என்கின்ற நாமம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட நீங்க இருங்க ஆண்டவரே, நீங்க அவருக்கு பார்த்து சொல்லுங்க. உங்க வாழ்க்கை ஒரு நாள் சந்தோஷமா இருக்காது, உங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா மாறி போயிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து இல்லாம கிறிஸ்மஸ் கொண்டாடவே கூடாது. உண்மைதானே? கிறிஸ்து இல்லாம கிறிஸ்மஸே கிடையாது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்து இல்லாமல் தான் நிறைய இடத்துல கிறிஸ்மஸே நடக்குது. பிசாசு எவ்வளோ தந்திரவாதி பாருங்க. கிறிஸ்மஸை கூட, அந்த கிறிஸ்மஸில் கூட கிறிஸ்துவை எடுத்துட்டு எக்ஸ் மேஸ்ன்னு போட்டான். நிறைய இடங்களில் பாருங்க எக்ஸ் மாஸ் அப்படின்னு தான் போடுவாங்க கிறிஸ்மஸ்க்கு பதிலாக. அப்போ கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்மஸே கிடையாது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசு வரட்டும். நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவரை நம்புங்க, கர்த்தருடைய கையை பிடிச்சுக்குங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கை இந்த 2025ஓட என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்கள் தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நிச்சயம் நான் நம்புகிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை தேவன் தந்து உங்களையும் ஆசீர்வதிக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த கிறிஸ்மஸ் ஒரு நாள் சந்தோஷத்தோடு முடிஞ்சிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இது சந்தோஷமாக மாறணும்னா இயேசு உங்கள் கூட இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் கூட இயேசு இருப்பார் என்றால் என் வாழ்க்கையில் சந்தோஷம் குறையாது, சமாதானம் குறையாது, நிம்மதி குறையாது. என் வீட்டுக்குள்ள எப்பவும் சந்தோஷமா இருப்போம், நாம் சமாதானமா இருப்போம், நிம்மதியா இருப்போம். காரணம், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிற இயேசு ஒருவரே பெரியவர், பெரியவர், பெரியவர். அப்படியே நல்ல கையை தட்டி ஆண்டவரை உயர்த்தி 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 சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே பெரியவர். ஜீசஸ், ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமான தேவஜனமே, இன்னைக்கு நாம் ஒரு சில காரியங்களை மாத்திரம் பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் இருக்கீங்களா? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களான்னு கேளுங்க. இருக்கீங்களா? இருக்கீங்களா? பிரைஸ்லா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு கிறிஸ்மஸ் நாள் அன்றைக்கு எப்பவுமே நம்ம நிறைய விஷயங்களை குறித்து தியானிக்கிறோம். அதில் இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை ஆவியானவர் பேசும்படியாக ஒரு சில காரியங்களை சொன்னதுனால அந்த காரியங்களை குறித்து மட்டும் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நீங்கள் வேதத்தை எடுத்துக்கங்க. லூக்கா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிங்களேன். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரிய நாட்டிலே தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீது வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினால் தன் மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணையில் கிடத்தினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க பிரதர் சிஸ்டர். இன்னைக்கு நான் எதை குறித்து உங்கள்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா, தேவ திட்டத்தை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. தேவ திட்டம், காட்ஸ் பிளான். நம்முடைய வாழ்க்கையில் நமக்குன்னு நிறைய திட்டங்கள் இருக்கிறது போல
நம்ம வாழ்க்கையில நம்ம மேல கர்த்தருடைய திட்டம்னு ஒன்று இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்களிடத்துல ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. ஒருவேளை உங்களுடைய திட்டம் ஃபெயிலியர் ஆனா கூட உங்க மேல வைத்திருக்கிற கடவுளுடைய திட்டம்னு ஒன்று இருக்குது பாருங்க, அது ஒரு நாளும் ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. அந்த திட்டம் தான் நம்ம வாழ்க்கையில நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? யோசேப்பும் மரியாளும் யாருன்னா இயேசு கிறிஸ்துனுடைய தாய் தான் மரியாள். யோசேப்பு தகப்பன். உலக பிரகாரமா நான் பேசுறேன். அப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மரியாளுக்கு பிரசவ கால வேதனை நேரிட போகுது. அந்த சமயத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1வது வசனம் சொல்லுது பாருங்க. அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. எப்ப கட்டளை பிறக்குது அப்படின்னா இயேசு வெளியில பிறக்கிற அந்த டைம்ல ஒரு கட்டளை பிறக்குது. என்ன கட்டளை அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய குடிமதிப்புகளை நீங்க போய் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை பிறக்குது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ மரியாளும் யோசேப்பும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கட்டளை பிறந்த உடனே இவங்க தங்கள் ஊர்களுக்கு போறாங்க. எப்ப போறாங்க? இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு அந்த சமயத்துல போறாங்க. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சிஸ்டர், நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இங்க இருக்கிற எத்தனையோ பேரண்ட் இருப்பீங்க. இப்ப நீங்க உங்க பிள்ளைகள் உங்களுக்கு பிறந்திருக்கிறாங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஃபர்ஸ்டே என்னென்ன பிளான்லாம் பண்ணி வச்சிருப்பீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம பிள்ளைகள் இப்போ 9 மந்த் ஆயிருச்சு, அடுத்து டாக்டர் டேட் கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கன்சீவ் ஆகிறப்பவே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலாக ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது யாரு நல்ல டாக்டரும் அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவோம். அடுத்தது நம்ம ஒவ்வொரு பிளானா பண்ணிடுவோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குழந்தை பிறக்கிறதுனா என்ன, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டு இருப்போம். பிரசவ வேதனை வர்றப்போவா நம்ம ஹாஸ்பிட்டலில் தேடிக்கிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. 3வது மாசத்திலிருந்தே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், ஒரு ஹாஸ்பிட்டல் போக ஆரம்பிச்சிருவோம். ஒவ்வொரு ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேன் வந்துருச்சு. 4வது மாசத்துல ஒரு ஸ்கேனு, 5வது மாசத்துல ஒரு ஸ்கேனு, 6வது மாசத்துல ஸ்கேனு, ஸ்கேன் எடுத்து பார்த்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்ல. ஆனா இதே மாதிரி தானே இயேசு கிறிஸ்து பிறக்கிற பொழுது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஒரு யோசனை இருந்திருக்கும். நம்ம பிள்ளைய இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம், இந்த டாக்டர் கிட்ட போய் நம்ம பார்க்கலாம். என் பிள்ளைய பெற்று எடுத்த உடனே, அதுவும் யோசேப்பு பாருங்கன்னா தச்சன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு நல்ல பெட்டு செஞ்சு அந்த இடத்துல படுக்க வைக்கலாம். என் பிள்ளைய இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரணும், என் பிள்ளைய பிறந்த உடனே அவனுக்கு இந்த ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பிளான் இல்லாமலாம் இருந்திருக்கும். கண்டிப்பா இருந்திருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல பார்க்கிற பொழுது இயேசு பிறக்கிற அந்த சமயத்துல இவங்களுடைய பிளான் நிறைய இருந்துச்சு. ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டளை பிறக்குது. அந்த கட்டளை பிறந்த உடனே இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, அப்படியே குடிமதிப்பு எழுதுறதுக்காக எங்க போறாங்க, பெத்லகேம் அப்படியே போயிட்டு இருக்கிற சமயத்துல அந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பிறந்துருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை நல்லா ஆராய்ஞ்சு பார்ப்பீங்கன்னு ஒன்று புரியும் பாருங்க. இவ்வளவு நாள் யோசேப்பும் மரியாளும் ஏதோ ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பிளான் எதுவுமே நடக்கல. ஆனா என்ன பிளான் தான் நடந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரலோகம் எந்த இடத்துல இயேசு பிறக்கணும்னு பிளான் போட்டுச்சோ அந்த பிளான் படி இயேசு கிறிஸ்து பெத்லகேம்ல பிறந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நாம ஒரு திட்டத்தை போடுற மாதிரி நம்ம வாழ்க்கையில பரலோகம் ஒரு திட்டத்தை போடுகிறதா இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் நாம ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறோம். இப்பவே நம்ம திட்டம் போட்டிருப்போம். நமக்கு இப்படி ஒரு பையன் வரணும், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணணும், இப்படிப்பட்ட ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறக்கணும், ஒரு 40 வயசுங்கிறப்ப நான் ஒரு செட்டில்ட் ஆகணும், அல்லது நான் ஒரு வீடு கட்டணும், ஒரு பங்களா கட்டணும், அல்லது நான் ஒரு நல்ல ஒரு கார் வாங்கணும், 4 சொந்த பந்தங்க முன்னாடி மதிப்புக்குரிய ஒரு பாத்திரமா மாறணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும். இவ்வளவு திட்டத்தையும் நம்ம போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்ல. ஆனா உங்க எல்லாருக்கும் நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். நீங்க ஒரு திட்டத்தை போடுற மாதிரியே பரலோகமும் நம்ம வாழ்க்கையில ஒரு திட்டத்தை போட்டு தான் வச்சிருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
அந்த திட்டம் நிறைவேறும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நீங்க போட்டிருக்கிற திட்டம் நிறைவேறினா கூட ஒரு சில ஆசீர்வாதங்கள், ஒரு சில சந்தோஷம் உங்க வாழ்க்கையை விட்டு போயிடும். ஆனா தேவன் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறும் அப்படின்னா அந்த திட்டத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களை இன்னமும் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க கைப்பிடிச்சு கேளுங்களே, அவர் சொல்றது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் ஜீசஸ். தேவ திட்டம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமா இருக்குது. அதை நம்ம புரிஞ்சு நடத்துக்கிற பொழுது அந்த மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய ஊழியர் வாழ்க்கையில் ஒரு சில மனுஷங்களை நான் பார்த்துருக்கிறேன். பாருங்க, தேவ திட்டத்தின்படி நடக்காததுனால அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பணத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க ஆரோக்கியத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னா அவங்க தேவ திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம தன்னுடைய திட்டத்தின்படி தான் ஒரு பிளான் போட்டு தனக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கணும், இப்படிதான் என் வாழ்க்கை வாழணும், இப்படிதான் என் வாழ்க்கையில் நான் செய்யணும், எனக்கு அந்த மாதிரி காரியங்கள் நடந்தால் நல்லா இருக்கும், எனக்கு இந்த மாதிரி காரியங்கள் நல்லா இருக்கும்னு தனக்குத்தானே திட்டம் போட்டு வாழ்றதுனால இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டாங்க? நிறைய பணத்தை இழந்து போயிட்டாங்க, நேரத்தை இழந்து போயிட்டாங்க, ஆரோக்கியத்தை இழந்து போயிட்டாங்க, நல்ல மனிதர்களை இழந்து போயிட்டாங்க. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அவங்க தேவ திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம தன்னுடைய திட்டத்தின்படி ஓடுனதுனால அவங்க வாழ்க்கையில எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் இங்க இருக்கிற ஒரு சில பேரோடு இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல இந்த வார்த்தையை கொண்டு பேச விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்களும் இந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? பாஸ்டர், எது பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது பாஸ்டர், பாஸ்டர் நான் எல்லா பணமும் வேஸ்டாவே போகுது பாஸ்டர், நான் எந்த பிளான் போட்டாலும் நடக்க மாட்டேங்குது பாஸ்டர், நான் என்னுடைய டைம் வேஸ்ட் ஆகுது, பணம் வேஸ்ட் ஆகுது, என்னுடைய பேலன் வேஸ்ட் ஆயிருச்சு, வயசாக ஆக பயம் வருது, அடுத்தது நான் என் லைஃப்ல என்ன பண்ண போறேன்னு தெரியல, என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியல, என்னுடைய சுற்றிலும் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனா என் வாழ்க்கை மட்டும் எதுவுமே இல்லாம ஒரு பாதாளத்துக்குள்ள போகிற மாதிரி இருக்குது, கண்ணை மூடிட்டு நடக்கிற ஒரு குருட்டுத்தனமான வாழ்க்கையா இருக்குது, நான் என்ன பண்றதுன்னு தெரியல நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. அப்படின்னா இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். உங்க வாழ்க்கையில உங்க திட்டம் நிறைவேறாமல் போனாலும் நீங்கள் தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேற தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறிடும். உங்க வாழ்க்கை மாறணுமா? உங்க வாழ்க்கை மாறணும்னா தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில் நடக்கணும். யோனாங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான் பாருங்க. யோனாவை குறித்து வேதம் சொல்லுது, எடுத்து வாசிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். யோனாங்கிற ஒரு மனுஷன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, கர்த்தர் பேசுகிற ஒரு மனுஷன். கர்த்தர் எல்லாரும் கூடயும் பேச மாட்டார்ல, கர்த்தரே ஒரு மனுஷன் கூட பேசுறாருன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் பாருங்க. அப்படி யோனா பெரிய ஆள் அந்த நாட்கள்ல. அந்த மனுஷன் என்ன பண்றான் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு நீவேவுக்கு போய் என்னுடைய வார்த்தையை அந்த ஜனங்களுக்கு சொல்லுன்னு சொல்றாரு. இந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா தர்ஷிஸ்க்கு ஓடி போயிடறான். ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. இவன் இப்படி ஓடி போனதுனால என்னென்னலாம் நடந்துச்சு பாருங்க, என்னென்னலாம் நடந்துச்சு. அந்த யோனா இருந்த பகுதிக்கும் நினிவேவும் ரொம்ப பக்கம். ஆனா அந்த தர்ஷிஸுங்கிறது கொஞ்சம் லாங்கு, கடல் கடந்து போகணும். அதனால யோனா என்ன பண்றாரு பாருங்க, பணத்தை கொடுத்து கப்பல்ல ஏறுறாரு. பணம் வேஸ்ட் ஆகுது, டைம் வேஸ்ட் ஆகுது. கடைசியில் பாருங்க கப்பலை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்படியே என்ன அர்த்தம் அப்படின்னா பிரதர்ஸ்ட, தேவனுடைய சித்தத்திற்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தாம நாம பாட்டுக்கு யாரோ ஒருத்தருடைய பேச்சை கேட்டுட்டு நாம பாட்டுக்கு யாரோ ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னா நமக்கு எல்லாமே லாஸ் ஆயிரும், எல்லாமே லாஸ் ஆயிரும். ஆனா அதே பாருங்க, நீங்க தேவ திட்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்களேன், உங்க வாழ்க்கையை ஆண்டவர் அப்படியே மாத்திடுவாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்களேன். ஒரு கட்சிப் இருக்குல்ல, இந்த கட்சிப்பை ஒரு மனுஷன் படைச்சிருக்கிறான் இல்ல. உங்க கையில ஒரு கட்சிப் இருக்குன்னா அந்த கட்சிப்பை யார் படைச்சா? ஒரு மனுஷன் தான் படைச்சிருக்கிறான். அந்த மனுஷன் அந்த கட்சிப்பை வச்சு ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு தான் படைச்சிருக்கிறான். ஒரு பேனா இருக்குன்னா உங்க கையில, அந்த பேனாவை பாருங்க, அந்த பேனாவை என்ன ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் அவன் படைச்சிருக்கிறான் இல்ல. ஒரு மனுஷன் அதை எப்படி படைச்சிருக்கிறான்னா அதனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கும், யாராச்சும் அது பிரயோஜனம் ஆகுன்ட்டு தானே படைச்சிருக்கிறான். ஒரு மனுஷனே ஒரு பொருளை படைக்கிறப்ப
பிரயோஜனமாக தான் படைப்பா. அப்படின்னா எப்படி பிரதர் சிஸ்டர் நீங்களும் நானும் மட்டும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக மாறுவோம்? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாம நம்முடைய திட்டத்தை விட்டுட்டு தேவ திட்டத்திற்குள் வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமை பாருங்க, அவன் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான், அவன் போல திட்டம் போல வாழ்ந்துகிட்டு இருக்கான். திடீர்னு ஆண்டவர் வராரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்பட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றான் பாருங்க, எல்லா திட்டத்தையும் விட்டுட்டான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ நான் பண்றேன் ஆண்டவரே. அப்படி வந்ததுனால தான் சிஸ்டர் ஆபிரகாம் ஒரு பெரிய ஜாதியா மாற்றினார் கர்த்தர். அவன் வாழ்க்கையே மாத்திட்டாரு. எத்தனையோ பேர் நம்மளால சொல்ல முடியும் பாருங்க. ரூத்தினுடைய சம்பவம், யாக்கோபினுடைய சம்பவம், யோசேப்பினுடைய சம்பவம், கிதியோனுடைய சம்பவம், இன்னும் தாவீதினுடைய சம்பவம்னு அநேகரை உங்களிடத்துல நான் எக்ஸாம்பிள் காட்ட முடியும். அநேகரை சொல்ல முடியும். இவங்க அத்தனை பேருமே இவங்க வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படின்னா, இவங்க அத்தனை பேருமே இவங்க திட்டத்தில் நடக்கல, தேவ திட்டத்தில் நடந்தாங்க. தாவீதுங்கிற ஒரு மனுஷன் இருந்தான். தாவீது யார் தெரியுமா? ஆடு மேய்க்கிறவன், ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன். ஆனா அந்த ஆடு மேய்க்கிற மனுஷன் தேவ திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால ஒரு பெரிய ராஜாவா மாத்திட்டார் கர்த்தர். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏணியே வைக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். காரணம் என்ன அப்படின்னா, அதுதான் தேவ திட்டம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யார் யாரோ பேச்செல்லாம் கேட்காதீங்க. யார் யாரோ சொல்றாங்க, யார் யாரோ பண்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா கரெக்டாக தான் இருக்கும் பாஸ்டர், என்னுடைய அவங்க சொன்னா கரெக்டாக தான் இருக்கும், என்னுடைய இவங்க சொன்னா கரெக்டாக தான் இருக்கும், எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். நீங்க ஓடாதீங்க. ஒரு நிமிஷம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இது பண்ணலான் இருக்கிறேன், ஆனா இது உங்க திட்டம் இருந்துச்சுன்னா இது நடக்கட்டும். ஒருவேளை உங்க சித்தமும் திட்டமும் இதில் இல்லைன்னா தயவு செஞ்சு எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை அவருடைய திட்டத்திற்குள்ள உங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறாரு, உங்க வாழ்க்கையை மாற்றுகிறவராய் இருக்கிறாரு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வேதம் நமக்கு இப்படி சொல்லி தருது. ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நீங்க எடுத்து வாசிச்சு பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஏசாயா 55 7லிருந்து 9 வரைக்கும். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா சிஸ்டர் பிரதர்? என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு பிளான் போட்டிருக்கிறீங்க பாருங்க, அதே மாதிரி கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. அதுக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில நீங்க அதுக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா, நீங்க ஆண்டவர் சமூகத்தில் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இவ்வளவு நாள் நான் என் வாழ்க்கையின்படி வாழ்ந்து வாழ்ந்து என் நேரம் வீணா போனதான் மிச்சம், யார் யாரையும் நம்பி போய் என் பணம் வீணா போனதுதான் மிச்சம், என் வாழ்க்கையில நான் எதையோ சார்ந்து போய் 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 என்னுடைய ஆரோக்கியம் வீணா போனதுதான் மிச்சம். இன்னி நான் ஒன்று ஒத்துக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இனிமேல் என் திட்டம் அல்ல, உங்க திட்டம் என் வாழ்க்கையில் பரிபூர்ணமா நடக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு எத்தனை பேரால் இன்னைக்கு சொல்ல முடியும்? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களிடத்துல எதிர்பார்க்க விரும்புறாரு. இப்படி நீங்க தேவ திட்டத்திற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாரு, அவர் உங்களை அதிசயமாய் நடத்துவாரு, ஒரு நாள் உங்களை கைவிட விட மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? நல்லா கவனிங்க பிரதர்ஸ்டர். நாம மனுஷங்க கிட்ட இருந்து ஒன்று வாங்குறத விட கர்த்தர்கிட்ட இருந்து ஒன்று வாங்குறது தான் நல்லது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
நான் எங்கிருந்து வாங்குறேன்? நான் ஏன் திட்டத்தின்படி வாழ்ந்தேன்னா மனுஷங்க கிட்ட இருந்து தான் நான் ஒரு நன்மையை வாங்குறேன். ஆனால் நான் கர்த்தருடைய திட்டத்திற்கு என்ன ஒப்பு கொடுப்பேன்னா கர்த்தர் கையிலிருந்து ஒவ்வொன்றையும் நான் வாங்குவேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கரத்திலிருந்து வருகிற ஒவ்வொன்றும் நன்மையானது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். சங்கீதம் 121 சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஓட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆண்டுடாம அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Praise the Lord. Jesus. அப்ப முதலாவது ஒரு காரியத்தை நம்ம குறித்து பார்க்கிற பொழுது, தேவ திட்டம் என்பது கிறிஸ்மஸ் நாள் அன்றைக்கு நம்ம ரொம்ப கவனமாய் பார்க்க வேண்டிய ஒன்று. நீங்க எல்லாத்தையும் பாருங்க, தேவ திட்டத்தின்படி தான் நடந்துச்சுங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன் சிஸ்டர் பிரதர். சத்திரத்தில் வந்து எத்தனையோ பேர் இருந்தாங்க. பைபிள் சொல்லுது சத்திரத்தில் இடம் இல்லையா இயேசுவுக்கு? இல்லை, சத்திரத்தில் இடம் இல்லை. ஒரு மாட்டு முன்னணை, அதாவது இந்த மாடுகளுக்கெல்லாம் வக்கப்பில் போடுவாங்க பாருங்க, ஒரு முன்னணை, அது வச்சுதான் சாப்பிடும். அந்த இடத்துல தான் பிள்ளையை கொண்டு போய் வச்சாங்களா, இயேசுவை கொண்டு போய் வச்சாங்களா? இப்போ பாருங்க, மெய்ப்பர்களுக்கும் சாஸ்திரிகளுக்கும் இயேசு பிறப்பு வெளிப்படுத்தின ஆண்டவர் சத்திரத்தில் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்களா, அவங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம்ல, அவங்களுக்கு வெளிப்படுத்தலை. ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க, அவங்களுக்கு வெளிப்படுத்தலை. ஏரோது ராஜா இருக்கிறார் பாருங்க, ஏரோது ராஜாவுக்கு இயேசு பிறந்திருக்கிறாருன்னு நியூஸ் போயிருச்சு. ஆனால் ஏரோதால இயேசுவை பார்க்க முடிஞ்சுச்சா? பார்க்க முடியல. அவன் சாகர வரைக்கும் இயேசுவை பார்க்கல. பைபிள் அப்படிதான் சொல்லுது. அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் தூதர்கள் வந்து அவங்களை கூட்டிட்டு வராங்க. அந்த ஏரோது சாகர வரைக்கும் இயேசுவை பார்க்கவே பரலோகம் விடலை. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னா ஏதோ நம்மளுடைய பிளான்ல வரலங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இது பக்கத்தில் இருக்கிறாங்க, தூரத்தில் இருக்கிறாங்க, கிராமத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்க வரலங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு இயேசுவை பற்றி கேட்க வரலங்க. இந்த ஆராதனையில் அவங்க கலந்து கொள்ள அவங்களால முடியலங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க மேலே தேவ திட்டம் இல்லைங்க. ஆனால் உங்கள் மேலே எம்எல்ஏ தேவ திட்டம் இருக்கிறதுனால கர்த்தர் இன்னைக்கு நம்மளை கூட்டிட்டு வந்து நிறுத்தி இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அது கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்காது. நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல நான் பாட்டுக்கு வந்துட்டு, இல்ல இல்ல, நீங்க வரல, உங்களை அவர் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இந்த சத்தத்தை நீங்க கேட்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். உங்க வாழ்க்கை மாறணும். நீங்களும் மற்றவர்களை போல ஆசீர்வாதமா மாறணும். உங்க கண்ணீரெல்லாம் துடைக்கப்படணும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாறணும்னு உங்களை விட உங்களை படைத்த ஒரு கடவுள் விருப்பமா இருக்கிறாரு. அதனாலதான் அவர் உங்களை கூட்டிட்டு வந்து இந்த சத்தத்தை நீங்க கேட்கும்படியா இன்னைக்கு உங்க காதுகளை திறக்கிறாரு. நீங்க ஒப்பு கொடுங்க. தேவ திட்டம் ஒன்று இருக்குது, நம்புங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆண்டவரே உங்க திட்டத்தின்படி என்ன நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே, உங்களை நான் நம்புவேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எனக்கு நீங்க வேணும்னு சொல்லுங்க. அது ஆராதனை நேரத்தில் ஆவியானவர் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. இயேசுவை விஷ் பண்ண வேண்டாம், இயேசுவை வர்ஷிப் பண்ணுங்க. விஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வர்ஷிப் பண்ணணும், அவர் ஆராதிக்கணும். ஆராதிக்கிறவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார், ஆராதிக்கிறவர்களோடு கூட தேவன் இருப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? சொல்லுங்க. அவர் நல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க. தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே. அவர் நல்லவரே. ஹல்லேலூயா. பாருங்க, பெத்லகேம்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்ல? பெத்லகேம்ல என்ன மரியாளும் யோசேப்பு மட்டுமா இருந்தாங்க? கிடையாது, எத்தனையோ பேர் இருந்தாங்க.
ஆனால் ஆண்டவர் பிறப்ப யாருக்கு தான் ஆண்டவர் தெரியப்படுத்தினார்னா 2 பேருக்கு தான் தெரியப்படுத்தினார். ஒன்று யாரு? மெய்ப்பர்கள். ஆமென். இன்னொன்று சொல்லுங்க, சாஸ்திரிகள். மெய்ப்பர்களுக்கும் சாஸ்திரிகளுக்கும் மட்டும்தான் கர்த்தருடைய பிறப்பே தெரிஞ்சிச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்திரத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க, இடம் ஹவுஸ்ஃபுல் பாருங்க, அவ்வளவு பேர் இருந்தோம், அவங்களுக்கு அது தெரியல. ஆனா மெய்ப்பர்களுக்கும் சாஸ்திரிகளுக்கும் கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். அதுதான் தேவ திட்டம், அதுதான் தேவ திட்டம். ஏதோ ஆளுக இல்லை அப்படின்லாம் இல்லை சிஸ்டர், பிரதர். உங்களை தாயின் கருவிலேயே கர்த்தர் தெரிந்து கொண்டாரா. நீங்கள் உங்கள் அம்மாவோட வயிற்று இல்லாமல் உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டாராம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னுடையவன்னு சொல்கிறாரு. யாருங்க உங்களை உதறாங்களா? தூசி உதற மாதிரி உதறட்டு விட்டுருங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்க. தாயின் கருவிலேயே உங்களை தெரிஞ்சுக்கிட்டார் அவரு, விட்டுருவார் அவரு. நீங்கள் எவ்வளவு தூரம் ஓடினாலும் திரும்ப உங்களை கொண்டு வர்றதுக்கு அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. யோனாவே, நீ அடியில் போய் படுத்தா கூட திரும்பவும் கர்த்தர் உன்னை தட்டி எழுப்பி வெளியில் கொண்டு வருவார். ஏன்னா தேவ திட்டம், அந்த திட்டம் ஒரு நாள் தோற்று போகாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அதனால தான் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து நீங்க ஒருத்தர் வாசிங்களே. யாத்திராகமம் 33:19. நல்லா கவனிங்க. எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர். மெய்ப்பர்களுக்கு கிடைச்ச அந்த கிருபை சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கல பாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு சிஸ்டர் பிரதர், அது உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் நீங்கள் எடுத்து வாசிச்சு பார்ப்பீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியங்களை தெரிந்து கொண்டாராம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளவைகளை அவமாக்கும்படியாக இல்லாதவைகளையும் அற்பமா எண்ணப்படுறவங்களையும் இழிவானவங்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டாராம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் கர்த்தர், அவருடைய திட்டம் இது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ஆண்டவர்கிட்ட நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னா நான் நம்புறேன் உங்க வாழ்க்கையை தேவன் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க இவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை கைவிட மாட்டார், உங்களை வெட்கப்பட்டு போக அவர் விடவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் பார்ப்போம், நேரம் இல்லாததுனால சீக்கிரமா ஒரு சில காரியங்களை பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மெய்ப்பர்களுக்கு இயேசு பிறப்பை பரலோகம் வெளிப்படுத்தினது. எப்படி வெளிப்படுத்தினது? லூக்கா 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்களே, சீக்கிரமா வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து வாசிங்களே. லூக்கா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து. ராத்திரியிலே தங்கள் மந்தையை பாருங்க. அப்பொழுது அந்த நாட்டின் மெய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்று அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அந்த 10வது வசனம் சொல்லுது பாருங்க. தேவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மெய்ப்பர்கள் இயேசுவை பார்க்க வந்தார்கள். எப்படி பார்க்க வந்தார்கள் அப்படின்னா, மெய்ப்பர்களுக்கு நற்செய்தி சொன்னதுனால பார்க்க வந்தாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நற்செய்தி அப்படிங்கிறது குட் நியூஸ்.
குட் நியூஸ் அப்படிங்கிறது சுவிசேஷம். சுவிசேஷம் சொல்லப்பட்டால்தான் மற்றவர்கள் இயேசுவை பார்க்க வருவார்கள். இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் முக்கியமாக இந்த காரியத்தை குறித்து இன்னைக்கு உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நேரம் இல்லை, ஒரு சில காரியங்களை மாற்ற நாம் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. மெய்ப்பர்களுக்கு இயேசுவின் பிறப்பை குறித்து பரலோகம் எப்படி சொல்லுச்சுன்னா சுவிசேஷமாய் சொல்லுச்சு. சுவிசேஷமாய் சொல்லுச்சு. ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு பரலோகம் நம்மளை பார்த்து என்ன சொல்லுதுன்னா நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறது. இயேசுவின் இடத்துல ஜனங்க வரணும்னா, இயேசுவை அறியணும்னா, இன்னைக்கு உண்மையாலுமே சிஸ்டர் பிரதர் நான் பார்க்குறேன் பாருங்க, எத்தனையோ பேர் சுவிசேஷத்திற்காக அங்கேயும் ஓடுறாங்க. இயேசுவை பற்றி சொல்றதுக்கு ஆள் இல்லைங்க, இயேசுவை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க. அல்லேலூயா, ஆமென். விடுதலை வராதா? எத்தனையோ பேர் இதே ரோட்ல எத்தனையோ பேர் விடுதலை வராதா? அற்புதம் நடக்காதா? என் வீட்டில் ஒரு நன்மை வந்துடாதா? என் வீட்டில் ஒரு சமாதானம் வந்துடாதா? என் வீட்டில் ஒரு சந்தோஷம் வந்துடாதா? எனக்கு என்னுடைய பாவம் மன்னிக்கப்படாதா? என் சாபம் என்னை விட்டு விலகாதா? என் வீட்டுக்குள்ள ஒரு நோய்கள்லாம் விலகாதா? இப்படி பல பேர் விடுதலைக்காக அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எதை எதிர்பார்க்கிறாங்க தெரியுமா? நற்செய்தி எதிர்பார்க்கிறார்கள், சுவிசேஷத்தை எதிர்பார்க்கிறார்கள். அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் இந்த பூமியில வச்சிருக்கிறது காரணம் எதுக்காக தெரியுமா? சுவிசேஷம் சொல்றதுக்காக, சுவிசேஷம் சொல்வதற்காக, இயேசுவை பற்றி சொல்லுவதற்காக, இயேசு என்கின்ற ரட்சகர் பிறந்திருக்கிறார்னு சொல்வதற்காக, இயேசு என்கின்ற ரட்சகர் உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் மன்னிக்க வந்தவர்னு சொல்லுவதற்காக, இயேசு என்கின்ற ரட்சகர் எல்லா பலவீனங்கள், எல்லா வியாதிகள், எல்லா பிரச்சனைகள், எல்லா காரியங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கிறவர்னு சொல்றதுக்காக தான் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பூமியில வச்சிருக்கிறாரு. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நாம எல்லாரை விடவும் சூப்பரா டிரெஸ் போட்டு கிராண்டா போய் அப்படியே காரை விட்டு இறங்கி, பைக்கை விட்டு இறங்கி 4 பேர் அப்படியே அப்படி பார்க்கறதுக்காக நம்மளை கர்த்தர் வைக்கல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ 1000 ரூபாய் ட்ரெஸ்ஸா? நான் 3000 ரூபாய் ட்ரெஸ். நீ 3000 ரூபாய் ட்ரெஸ்ஸா? நான் 6000 ரூபாய் ட்ரெஸ். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 6000 ரூபாய் ட்ரெஸ் போட்டாலும் நீங்க ஒரு பிரயோஜனம் இல்லைல்ல. யோசிச்சு பாருங்களேன். ஆவியானவர் இன்னைக்கு என்ன விரும்புறாருன்னா, இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு உங்களால முடிஞ்ச ஒரு 2 பேர் காச்சும் கஷ்டத்தோடு இருக்கிறாங்க பாருங்க, பிரச்சனையோடு இருக்கிறாங்க பாருங்க, அவங்க கிட்ட போய் நீங்க சொல்லுங்க, இயேசு நமக்காக பிறந்திருக்கிறாரு, இயேசு கிட்ட வாங்க, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இயேசு செய்வார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு சமாரியா ஸ்திரீ சிஸ்டர் பிரதர், ஒரு சமாரிய பட்டணத்தையே இயேசு பக்கமா திருப்பிட்டா. ஒரே ஒரு யோனா நினிவேவையே உபவாசம் போட வச்சுட்டார்ல. அதே மாதிரிதான் நாம சொல்ற அந்த ஒரு வார்த்தை நிறைய பேருடைய வாழ்க்கையை மாத்திரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஆவியானவர் எனக்கு என்ன சொல்லி தரார் அப்படின்னா, முதலாவது நாம் சுவிசேஷம் சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் சுவிசேஷம் சொல்லுகிற பொழுது அந்த இடத்துல தேவ நாம மகிமைப்படுது. அந்த இடத்துல ஜனங்க எல்லாரும் இயேசுவை பார்க்கிறவர்களாய் மாறுறாங்க, அவங்க இயேசுவின் இடத்துல வருகிறவர்களாய் மாறுறாங்க. இன்னைக்கு நம்மளை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறாரோ அதே போல அநேகரை உயர்த்தும்படியாக தேவன் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லுங்கள். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பிடிச்சுங்க, கை பிடிச்சு சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க சிஸ்டர். இன்னைக்கு நீங்க போய் ஆண்டவரை பத்தி சொல்லுங்க 4 பேர்த்துக்கிட்ட. ஏசப்பா உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லுங்க. ஒரு சாக்லேட் கூட நான் கூட காசு கொடுக்குறேன், சாக்லேட் கூட வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒரு 2 சாக்லேட் கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு வாங்க. இயேசுவின் பிறப்பை பத்தி பேசுங்க, அடக்கிக்காதீங்க. டிசம்பர் 25 இயேசு பிறந்திருக்கிறாரு, இயேசு நமக்காக பிறந்திருக்கிறாருன்னு சொல்லுங்க. நம்முடைய வியாதிக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக, பிசாசின் கையில் இருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக இயேசு என்கிற ரட்சகர் நமக்காய் பிறந்திருக்கிறாரு. நீங்களும் வாங்க, உங்க வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, வாய்களை தரங்க. அப்படி நீங்க சொல்லுகிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு. அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை அவர் மாத்துறாரு, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை அவர் மாத்துவாரு. நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.